ஹலோ கைஸ். சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற டிசி படத்தை பற்றின பேச்சாக தான் இருக்குது. அந்த படம் உண்மையிலே அவ்வளோ வர்த்தா அப்படின்றத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். டிசி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் அரசு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேங் வச்சு நடத்திட்டு வராரு. அவங்க தங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு வாழ்கிறாங்க. அந்த கேங்கில் ஒருத்தர் தான் தேவதாஸ், அதாவது நம்ம லோகேஷ். இன்னொரு பக்கம் ஒரு அப்பா தன் பையனை இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கணும்னு ஒரு 7 லட்சத்தை பெரட்டி கொண்டு போகிறப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை கொன்று அந்த பணத்தை திருடிடுறான். இந்த விஷயம் லோகேஷ் கேங்குக்கு தெரிய வர அவங்க அந்த போலீஸை கொன்று பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால அது முடிஞ்சுதா, இல்லை அதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையும். தேவதாசா லோகேஷ் கனகராஜ் ஒரு நல்ல டெபியூனே சொல்லலாம். பெருசாக நடிக்க ஸ்கோப் இல்லாத ஒரே மூஞ்சி வச்சுட்டு இருக்க கேரக்டர்னாலும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மிரட்டலாக இருந்துச்சு. சந்திராவா வாமிகா அல்டிமேட். ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் அவங்களும் மாஸ்டர் ஆடிட்டாங்க. பார்வதியா சஞ்சனா சமாலகா இருக்காங்க. இது போக மற்ற கேரக்டர்ஸில் நடித்தவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த வில்லன் ஆக்டரை சொல்லலாம். அவரும் டெபியூன்னு தான் நினைக்கிறேன், பட் நல்ல டெபியூ. சரி, படத்தோட ஹீரோவுக்கு வருவோம். அதான் ஆல்ரெடி லோகேஷ் பற்றி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை. படத்தோட உண்மையான ஹீரோ அனிருத் தான். மனுஷன் எதை இழுத்துட்டு மியூசிக் போட்டானே தெரியலை. நாடி நரம்பெல்லாம் சுண்டி இழுக்குது. அவர் மியூசிக்காகவே இன்னொரு தடவை படம் பார்க்கலாம். சுமாரான படத்தை கூட அனிருத் மியூசிக்னால தூக்கி நிப்பாட்டிட்டாருன்னு எக்கச்சக்க படங்கள் இருக்குது. இந்த மாதிரி பேர் வாங்குறதெல்லாம் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு, அதான் அவருக்கும் கனவு தான். சரி, படம் இவ்வளோ நல்லா இருக்கே, நெகட்டிவ்ஸே இல்லையானா இருக்குது. முதல் நெகட்டிவே கதை தான். பெருசாக ஸ்டஃப் இல்லாத வேஃபர் தின் ஸ்டோரியை இழுத்து வச்சுருக்காங்க. சில சீன்ஸ்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது. அதுவும் லோகேஷ் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறப்பெல்லாம் போச்சுடா அப்படின்னு தான் சொல்ல வைக்கிறாரு. ஏன்னா இவர் உதவி பண்ணுவார், அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும், அப்புறம் போலீஸ்ட்ட மாட்டுவார், அப்புறம் எஸ்கேப் ஆகி வந்துடுவார். இந்த பேட்டர்ன்லேயே ஒரு 2-3 சீன் இருக்குது படத்தில். அப்புறம் இந்த வயலன்ஸ் என்னப்பா, அதான் கரெக்டாக ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சில ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என் கையில் 2 பொருளை கொடுங்கடா, நான் 2 பேரை வெட்டுறேன்னு சொல்ல வைக்கிற மாதிரி இருக்குது. இதை டைஜஸ்ட் பண்ண ஏஜ் மெச்சூரிட்டி மட்டும் பத்தாது, மென்டல் மெச்சூரிட்டியும் வேணும். இது சில பேர் பாசிட்டிவாக சொல்கிறதையும் நோட் பண்ண முடிஞ்சது. லாஸ்ட் நெகட்டிவாக சொல்லணும்னா, சில சீன்கள்லாம் நம்பகத்தன்மையே இல்லாமல் இருந்துச்சு. லோகேஷை பார்த்து சஞ்சனா அட்ராக்ட் ஆகிற சீனு, போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிற சீனு ஒரு 2-3 சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபர் முகேஷ் நிறைய க்ளோஸ்அப்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தார். எடிட்டர் பிரசன்னாவும் செம்ம ஒர்க். எல்லா சீனையும் மியூசிக்கோட நல்லா பிளெண்ட் பண்ணியிருந்தார். அருண் மாதேஸ்வரன் அவுட் ஆஃப் ஃபார்மில் எடுத்த படம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஃபார்மில் இருந்திருந்தால் சாப்டராக எடுத்து தூங்க வச்சிருப்பாரு. நல்ல வேளை அவர் ஃபார்மில் இல்லை, படமும் நல்லா இருந்துச்சு. சரி, படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலீஸுக்கு முன்னாடியே ஹிட்டான ராகா ஆஃப் ரிவெஞ்ச் படத்தில் 2 சீனில் தான் வரும். அந்த 2 சீனுமே தீயாக இருக்கும். அதுக்காகவே பார்க்கலாம். படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.